சம்மர் ஹாலிடே லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை மூஞ்சில் இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் இப்போ என் மூஞ்சில் பார்க்குறீங்க. ஆமாம் கைஸ், நீங்கள் கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். நான் இன்னிலேருந்து ஆஃபீஸ் போக போகிறேன். பேசிக்காக நான் ஒர்க் பண்ணுறது ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸுக்கு. ஸோ 4:30 மார்னிங் லாகின் பண்ணணும். ஆனால் இப்போ நான் 4:30 லாகின் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு 6 குளிச்சுட்டு 7 வீட்டில் கிளம்புறேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சுத்தமாக பிடிக்காது. வேலை செஞ்சு ஆஃபீஸ் போய் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வேலை செய்யணும், அதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் ஏன்டா ஆரம்பத்தில் நீ கதர்னு என்ன கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் 2 வீக்ஸ் லீவுக்கு அப்புறம் எங்கே கிளம்புனாலும் காண்டா தானே இருக்கும். அதே காண்டில் வெளில வந்த கருப்புசாமி ஸ்டார்ட் ஆகாமல் காண்டேத்தின்னு தான். ஒரு வழியாக ரோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டான். நானும் குளூரில் நடுங்கினே கிளம்பிட்டேன். நான் இங்கே தான் ஒரு 3 வருஷமாக பேஷண்ட்டாக அட்மிட் ஆயிருக்கேன். வந்த கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட்ஸ்லாம் மெயில் பண்ணிவிட்டு வழக்கமாக கீழே சாப்பிட போகிற கடைக்கு சாப்பிட போயிட்டோம். அங்கே இதான் என்னோட ஃபேவரட். மீன் குழம்பு கலக்கி, ஒரு ஆம்லேட், 2 கல். மேலே வந்து இருக்கிற பெண்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இடையில ஜோன் அவுட் ஆகிட்டேன். எதுக்கு ஜோன் அவுட் ஆனது என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு அவன் வண்டி சாவியை தொலைச்சிட்டு 1 மணி நேரமாக பார்க்கிங் நின்று தேடிட்டே இருந்தான். ஆனால் அவன் சாவியை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு அவனுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரியும். சாவி அவங்க கையில் கொடுத்து நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த டிராஃபிக்லாம் மீறி வீட்டுக்கு வரதுக்கு 1.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. போகிற வழியில் வண்டிக்கு ஒரு புது செயின் ஸ்ப்ரைட் வாங்கிட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு கண்மணி கூட்டினு ஜாலியாக வாக்கிங் போயிருந்தேன். வாங்கின செயின் ஸ்ப்ரைட் எடுத்து கடைக்கு போனால் லேட் ஆகும் ப்ரோ, நாளைக்கு வாங்கிட்டாங்க. அதே சோகத்தோட லெமன் டீயை போட்டு நீ டேவை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன